ஒப்பானவன் இல். நீர் பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். நாம் யாரும் முடிக்கலாம். கிருபையில் எங்கள் அன்பின் பிதாவே, மகா உன்னதமான ஸ்தலங்களிலே வாசம் அடைகிறவரே, மகா பரிசுத்தரே, சர்வ வல்லவரே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலங்களிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை தியானிக்கும்படியாக, உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக நீர் பாராட்டின இந்த மகாபரி தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய அளவற்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் தியானிக்கிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆகிய இயேசு கிறிஸ்துவிலே அப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு ஜெபங்களை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த வசனங்கள் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்டு வந்த தேவன் அநேக இடங்களிலே அவர் சொல்லுகிறார், என்னை அன்றி வேறே தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், இல்லையா? நானே தேவன். அநேக இடங்களிலே அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த ஜனங்களிடத்திலே திரும்ப திரும்ப அவர் சொல்ல வேண்டிய அவசியமாக இருந்தது. அவர்கள் எளிதிலே வழுவி போகிற ஜனங்களாகவும், அவர்கள் ஒரு சோதனை வரும் பொழுது அவர்கள் உடனே பின்வாங்கி போறவர்களாக, கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே இந்த ஜனங்களை பற்றி அறிந்துதான் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த தேவனை நாம் எப்படியாக நாம் அறிந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த தேவனை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். இவரே மெய்யான தெய்வம், இவரே நம்முடைய ரட்சகர், நம்மை மீட்கும்படியாக இவர் இந்த பூமியிலே அவர் வந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்ட பொழுது அவரை விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். அப்பொழுது நாம் கர்த்தரை அறிந்திருக்கிற அந்த நிலைமையிலும் இப்பொழுது சில ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் வாழ்க்கையிலே கடந்து வந்த இந்த பாதையிலே நாம் இப்பொழுது அவரை எப்படியாக நாம் அறிந்து அறிக்கையிடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். வேதத்திலே அநேகருடைய அனுபவங்களை நாம் பார்க்க முடியும், இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களே அந்த செங்கடல் 2 பிரிச்சு ஆண்டவர் நடத்தி வந்த போது அவங்க துதிச்சு பாடினாங்க ஆண்டவர், இல்லையா? எப்படி பாடினாங்க? கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத அவங்க அனுபவிச்சு அவங்க பாடக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா திரும்பவும் அவங்க என்ன செஞ்சாங்க? பின்வாங்கினாங்க, ஆண்டவர் மறுதலிச்சாங்க, அநேக காரியங்கள் நடந்தது. ஆனா ஒவ்வொரு முறை அவங்க அனுபவப்படும் போதெல்லாம் கர்த்தரே மெய்யான தெய்வம் என்கிறத அனுபவிக்க முடிஞ்சது. அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு பிரச்சனையோட, தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு துக்கத்தோட, வேதனையோட இருந்தபோது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரை துதிச்சு பாடக்கூடியவங்களா இருந்தாங்க, இல்லையா? அண்ணாள் என்ன பண்ணாங்க? உண்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி அண்ணாள் பாடக்கூடியவங்களா இருந்தாங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரம் செய்கிறார். என்ன சொல்றாங்க? இனிமேல் மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள். அப்போ அவங்களுடைய ஒரு கர்த்தர், அவங்களுடைய தெய்வம்,
அவருடைய ஜெபத்தை கேட்கிறவர், அவர் மெய்யான தெய்வம் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அவர் என்ன செஞ்சாங்க, பாடினாங்க. இப்போ அநேக வேதத்தில் விதமாக அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? பேதுருட்ட வந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இரவு முழுசும் மீன் பிடிக்கிறாங்க, ஒண்ணுமே அகப்படலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, வலது பக்கமா வலைய போடு. அப்ப என்ன சொல்றாரு, ஐயா விடிய விடிய நாங்க போட்டு பார்த்துட்டோம், ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல, இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு போட்ட போது திரளான மீன்களை பிடித்தாங்க. அப்ப என்ன செஞ்சா, ஆண்டவர் அப்பதான் பாக்குறான், நீர் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். அப்ப என்ன சொல்றான், ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்தையும் அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் உணர்ந்ததுனால தன்னுடைய நிலைமையை உணர்றான். நான் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு குறைவுள்ளவன், ஆனா இப்படிப்பட்ட தெய்வம், இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யற தெய்வத்தை நான் காண முடியும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி தன்னை உணர்ந்து ஒரு அறிக்கையிடுகிற காரியத்தை பார்க்கிறோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அனுபவிச்சு நாம் இந்த மாதிரி அறிக்கையிடும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக. அப்போ பொதுவா நல்லா ரட்சிக்கப்பட்ட புதுசுல பார்த்தீங்கன்னா ஈஸியா விழத்தள்ள முடியும், அப்படிதான் இருந்தோம். அப்படி நிறைய வீழ்ச்சிகளை சந்திச்சோம். சின்ன ஒரு போராட்டம், சின்ன கஷ்டம் வரும்போதெல்லாம் பின்வாங்கி போறக்கூடியவர்களா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி எங்களை விழத்தட்டினவங்களே இவனை ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, இவனை அசைக்க முடியும் அப்படின்ற அனுபவத்துல நம்ம ஆண்டவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எத்தனையோ வீழ்ச்சிகள் வந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம தொடர்ந்து அதுல நாம் ஆண்டவரை அனுபவிக்க அவரை அறிய அவருக்குள் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக, அவரை உறுதியாக பற்றி கொள்கிறவர்களாக நாம் பலப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சங்கீதம் 46:10 என்ன வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவமும் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி நாம் அனுபவிக்கிற அனுபவம் தான் நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை நாம் அறிக்கையிடுவது, அது ஒரு மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு இதே இறைமையான புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதே பக்கத்துல முந்தின பக்கத்துல பாருங்க, 9ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற தேவன் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டக்கிறவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய அறிவாளிகள், ஞானிகள், கல்விமான்கள் இல்லையா, நாம் சமயத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் வாசிக்கலாம். 49ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். கனம் பொருந்தினவனாயிருந்தோ அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல கனம் பொருந்தியவனா இருக்கிறான், பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்கிறான், அல்லது பெரிய ஞானியா இருக்கிறான், கல்விமானா இருக்கலாம். அவன் என்னத்த உலகத்தை அறிஞ்சிருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லைன்னா இல்லையா, அறிவில்லாத இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான், அழிந்து போகிற மிருகத்துக்கும். அப்போ அறிவில்லாத இருக்கிற மனுஷன் உலக அறிவு சொல்லல, கர்த்தரை அறிகிற அறிவு, எல்லா ஞானமும் அவனுக்கு இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லைன்னா அவன் அழித்து போகிற மிருகத்துக்கு சமம் இல்லையா. இப்ப நம்முடைய சகோதரர் நமக்கு இந்த இடத்த கொடுத்தாரு, மேல சகோதரத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் நிறைய பிசினஸ் பண்றாரு, நிறைய கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட போய் இந்த உலக செல்வங்கள் உங்களுக்கு பெருசா, இதை சம்பாதிச்ச அந்த அனுபவம் பெருசா, இல்ல கர்த்தரை நீங்கள் அறிந்து கொண்ட அனுபவம் பெருசான்னு கேட்டீங்கன்னா எதை சொல்லுவார், கர்த்தரை தான் சொல்லுவார் இல்லையா.
அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுனாலதான், அப்படி அறிஞ்சதுனாலதான் இப்படிப்பட்ட இடத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்கு அவரை கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடமா கொடுத்து அதுல மகிழக்கூடியவரா, சந்தோஷப்படக்கூடியவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அனுபவம் எப்படியாக இருக்கிறது? கர்த்தரை பல நாட்கள், பல வருடங்கள் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற நாம் எப்படியாக நம்முடைய அனுபவங்களில் எப்படியாக நாம் அவரை அறிக்கை எடுக்கிறோம், அவருக்குள் நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவிலே எப்படி நாம் வளர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்க முடியாத ஆண்டவர் நம்ம இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஏதோ மூடை அறிவல்ல, நம்ம தலையில இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு நாம் போகக்கூடியதா நம்முடைய அனுபவமா இருக்கணும். இங்க நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுடைய அநேகருடைய விருப்பம் அதுவாக தான் இருந்தது இல்லையா? நாம் அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையில அதை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும் என்கிறது தான் அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தரை எப்படி அறிந்திருக்கிறோம், அவருடைய எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக நாம் ருசிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சிந்தனையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.